கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நாம் இந்த வீடியோவில் விஜய ஏகாதசி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு விஜய ஏகாதசின்னு பெயர். இது வெற்றியை கொடுக்கக்கூடியது. இந்த விரத மகாத்மியத்தை சொன்னவருக்கும் கேட்டவருக்கும் வாஜபேய யஜ்ஞம் செய்த பலன் கிடைக்கும். ஒருமுறை நாரதர் இந்த ஏகாதசி மகிமையை கேட்க பிரம்மதேவர் நாரதருக்கு இரகசியமான இந்த விரத முறையை உபதேசிக்கிறார். இதை முறைப்படி செய்வதால் முற்பிறவி மற்றும் இப்பிறவி பாவங்கள் தொலையும். மேலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியை விடுவிக்க இலங்கையை நோக்கி படையெடுக்கிறார். நடுவில் பெரிய சமுத்திரம். அதை எப்படி தாண்டுவது, இந்த சைன்யத்தை எப்படி அழைச்சிட்டு போறதுன்னு பிரமிக்கிறார். ராமர் சாக்ஷாத் அந்த பரந்தாமனாச்சே, அவர் பிரமிப்பாரா? இப்போ மனித உருவில் இருக்காரே, அதனால நமக்காக இப்படி நாடகம் ஆடுறார். அப்போ லக்ஷ்மண சுவாமி சொல்றார், பக்கத்துல குமாரி தீபத்துல பிகதல்பியான்னு ஒரு முனிவர் பல யுகங்களா தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவரிடம் உபாயம் கேட்போம்னு சொல்றார். ராமரும் அந்த முனிவரை சந்திச்சு ரொம்ப பவ்யமா கேட்க பார்த்த உடனே அந்த முனிவருக்கு தெரிஞ்சுடுத்து, ஸ்ரீமன் நாராயணனே ராமரா வந்திருக்காருன்னு. உடனே இந்த விஜய ஏகாதசியை பத்தி சொல்லி அதை அனுஷ்டிக்கும் முறையையும் சொல்றார். தங்கம், வெள்ளி, தாமிரம், மண் என அவரவர் வசதிக்கேற்ப ஒரு கலசத்தில் புனித நீரூற்றி மாவிலை தோரணங்களால் அலங்கரித்து பச்சை கற்பூரம், ஏலக்காய் என அந்த நீரில் சேர்த்து அதன் மூடி மீது பார்லி தானியம், மாதுளை முத்துக்கள், தேங்காய் வைத்து அதன் மீது தங்கத்தால் ஆன ஸ்ரீமன் நாராயண பிரதிமையை வைத்து வழிபட்டு சுவையான நைவேத்தியங்கள் எல்லாம் படைத்து அன்று முழுவதும் உபவாசம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து பகவன் நாமங்களை சொல்லி பஜனை செய்து மறுநாள் துவாதசி அன்று நீராடி திரும்பவும் ஆராதனை செய்து அந்த கலசத்தை ஒரு வேத பிராமணனுக்கு தானம் செய்தால் வெற்றி நிச்சயம் என்று பிகதல்பியா முனிவர் உபதேசிக்கிறார். அதன்படி ஸ்ரீராமரும் அனைத்து வானரங்களையும் அழைத்து புலால், மது தவிர்த்து எதிரி நாட்டு பெண்களை கூட மரியாதையாக நடத்தி தர்ம யுத்தம் செய்ய உபதேசித்து அனைவரையும் இந்த விரதத்தை இருக்கச் செய்து ராவணனை ஜெயித்து வெற்றி வாகை சூடுகிறார். இப்படியாக இந்த முறையை பிரம்மதேவர் நாரதருக்கு கூறியதை அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைக்கிறார். நாமும் விஜய ஏகாதசியை அனுஷ்டிப்போம், வெற்றி வாகை சூடுவோம். நாராயண நாராயண.